واحلل عقدة من لساني يفقهوا قولي. السلام عليكم ورحمة الله وبركاته. சூரத்துல் கஹ்ஃப் படிக்கிறது. லாஸ்ட் வீக் 2-3 கிழமை நான் பேசினோம் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு முக்கியமான ஒரு சூரா கஹ்ஃப்ன்றது ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் வீக்லி டச் ஆகிற ஒரு சூறா. அந்த அளவுக்கு விசேஷமாக ஓத சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சூறாக்களில் மிக முக்கியமான ஒரு சூறா தான் சூரத்துல் கஹ்ஃப். ஒரு வெள்ளி இரவும் அது ஒரு சுன்னா, அதில் சிறப்பு பற்றி ஹதீஸில் வந்திருக்குது. நம்ம அந்த ஸ்டார்ட்டுக்கு எங்களோட வீடுகளில் யாசின் ஓதுவாங்க வெள்ளிக்கிழமை. அதை விட புகழப்பட்டு அதில் முக்கியமாக வலியுறுத்தப்பட்ட ஒரு சூறா தான் சூரத்துல் கஹ்ஃப். அதால் தான் சூரத்துல் கஹ்ஃபை மட்டும் என்ன மனதில் கொண்டு வருது தானே அந்த கொடுப்பாங்க விசேட சூறாக்கள். அதில் சூரத்துல் கஹ்ஃப் மட்டும் இப்போ பிரிண்ட் பண்ணி கொடுக்கப்படுற ஒரு சுச்சுவேஷன் வைக்கிறது தானே சூரத்து யாசின் கொடுக்குறது. அதான் அந்த ஆட்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக முக்கியமாக ஓதுங்கன்னு தூண்டுறதுக்காக மோட்டிவேட் பண்ணி அந்த சூறாவை முழுமையாக ஓதுறதுக்கு. என்னென்னா சூரத்துல் கஹ்ஃப் வந்து ஒரு நீண்ட சூறா, 110 வசனங்கள் இருக்குது. இப்போ ஓதுறதுக்கு ஒரு டைம் ஒன்று தேவை. அந்த ஸ்டார்ட்டுக்கு அப்படி இருந்தாலும் எப்படி சரி நான் மஹரிபுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ணினா, மஹரிப் தொழிலோட கொஞ்சம் பிரேக் பண்ணி ஓதினா அது அப்படி போகும்போது காலப்போக்கில் எங்களுக்கு அந்த பரிச்சயமாக இருந்தானே. இப்போ இன்றைக்கு ஓதின சூரத்தில் ஆயிலாம் நாங்கள் அடிக்கடி ஒவ்வொரு கிழமையும் யூஸ்வலி கேட்குறது தர ஜும்மாவில், பெரும்பாலும் ஜும்மாவில் அந்த சூறா தான் ஓதி பண்ணுறப்ப அதனால் எங்களுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணவும் லேஸாக இருக்குது. அது மாதிரி சூரத்துல் கஹ்ஃப் நாங்கள் கண்டினியூவாக ஓதினா தொடர்ந்து செஞ்சு வரும்போது ஒரு 2-3 மந்த் போகும்போது எங்களோட மெமரிக்கு அது வந்துடும், ஒரு பாதி வந்துடும். அப்போ அது நார்மலாகவே எங்களோட ஒரு லைஃப் ஸ்டைலாக வந்து ஒரு 10-15 மினிட்ஸில் ஓதி முடிச்சிருப்பாங்க. தொடர்ந்து ஓதி வந்தால் கொஞ்சம் நாளில் அந்த லெவலுக்கு எங்களே போயிடலாம். இப்போ என்னென்னா அந்த அளவு மிக முக்கியமான ஒரு சூறா. கட்டாயம் நாங்கள் அதை ஒவ்வொரு கிழமையும் ஓதணும். ஓதினா அதோட சிறப்புகள் வந்து மிக அதிகமாக இருக்குது. இந்த சூறா வந்து மக்காவில் இறங்கின சூறா, அதாவது ஹிஜ்ரத்துக்கு முன்னுக்கு இறங்கின ஒரு சூறா. அதே நேரம் ஒரே ஒன் டைம் அப்படி ஃபுல்லாக இறங்கின ஒரு சூறாக்கள் இதுவும் ஒன்று. 110 வசனமாக இருந்தாலும் ஒரே முறையில் இறங்கிறேன். நாங்கள் பார்த்தோம் சீரா பார்க்கும்போது காஃபிர்கள் அந்த மதீனாவுக்கு ஒரு குரூப் ஒன்று போய் வந்து கேள்வி கேட்டாங்க அந்த நேரம் சொல்லாட்டு. அந்த கேள்விகளுக்கான பல பதில்கள் இந்த சூறால இருந்தது. அது ஒரு விஷயம், மக்கா இறங்கின நேரத்துக்கு அது ஒரு காரணம். ரெண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவில் அந்த பீரியடில் நாங்கள் பார்த்த அந்த சீரா வரலாற்றில் பார்த்தோம் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க. அந்த கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் பல தீர்வுகளை இந்த சூறா கொடுத்தது. அவங்கள மென்டலி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி அவங்கள அமைதிப்படுத்துறதுக்கு, அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கறதுக்கு, அதே நேரம் ஒரு ஹோப். உங்களோட பயணம் நிச்சயமாக வெற்றி பெறும், சக்ஸஸ் ஆகிற ஒரு ஹோப்பை கொடுக்கறதுக்கு இந்த சூறா மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. இந்த சூறாவில் வரக்கூடிய 110 வசனமாக இருந்தாலும் இந்த சூறாவில் 5 சம்பவங்கள் சொல்லப்படுது. 5 வரலாற்று சம்பவங்கள் இந்த சூறாவில் வருது. அதால் தான் அதில் வர முதலாவது வரலாற்று சம்பவமே அந்த குகைக்கு போன அந்த இளைஞர் கூட்டத்தை பற்றி. ஒரு ரசூலுல்லாஹ் முந்தின காலத்தில் ஒரு யூத் குரூப் ஒன்று அவங்களோட மார்க்கத்தை காப்பாற்றுறதுக்காக குகைக்கு போனாங்க. குகைக்கு போய் அப்படியே குகையில் தங்கி இருந்து அவர்களை பல 100 வருடங்கள் தூங்க வச்சு அல்லாஹ்தாலா திரும்ப அவங்க எழுப்பி அப்படி ஒரு கதை வந்து அதில் வருது. அப்போ அது மாதிரியான ஒரு கதையோட சொல்லும் போது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சஹாபாக்களுக்கு அப்படியான ஒரு கதை ஒன்று வரும்போது என்ன அதில் கிடைக்குதுன்னா, மார்க்கத்துக்காக அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு அநியாயக்கார அரசனுக்கு எதிராக போராடி முன்னுக்கு போனாங்க. அது ஒரு படிப்பினே கொடுக்குது. அதே போல் தியாகம் செஞ்சு போனார்கள். கடைசியாக அல்லாஹ் தஆலா அவங்கள காப்பாற்றினாங்க, அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தாங்க. அவங்க செஞ்ச அந்த முயற்சிக்கான பலனை பிற்காலத்தில் அந்த சமூகத்துக்கு கொடுத்தாங்க. இந்த உதாரணங்கள்லாம் அந்த கதையில் காட்டுது. அப்போ பின்னுக்கு நாங்கள் டீட்டெயில்ஸை பார்ப்போம். என்னென்னா இது மாதிரியான ஒரு கதையோட மக்கா காலத்தில் இறங்கினா
கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் முகம் கொடுத்து கொண்டு இருக்கிற சகாபாக்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு மருந்து, நோய்க்கான ஒரு மருந்தாக அவங்களுக்கு இருக்கும். அவங்களோட அந்த பயணத்தில் அவங்க செய்கிற முயற்சியில் ஒரு நம்பிக்கையோடு வரும். இப்படியெல்லாம் நடந்திருக்கு, அப்போ எங்களுக்கும் அது நடக்கலாம் ஒரு நம்பிக்கையோடு வரையும். அப்போ அந்த சம்பவத்தை வச்சு தான் சூறா பேரே வச்சுது. சூரத்துல் கஹ்ஃப்னா குகை. அப்போ அவங்களுக்கு சொல்கிற அஸ்ஸாபுல் கஹ்ஃப், குகைக்கு போன தோழர்கள். அப்போ அந்த குகை என்ற கேவ் என்ற பேரைத்தான் சூறாவுக்கான பேராகவும் வைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு சம்பவம். அதுபோல் அது ஒரு 2 ஒரு தோட்ட சொந்தக்காரர் அவருக்கும் ஒரு நண்பருக்கும் இடையில நடக்கிற ஒரு கன்வர்சேஷனை அல்லாஹ் தஆலா அந்த சம்பவத்தில் சொல்கிறார் குர்ஆன்ல. அவருடைய தோட்டத்தை பற்றி பெருமையாக பேசுகிறார். இவர் சில இல்லை, அப்படியெல்லாம் பெருமைப்படக்கூடாது, இதெல்லாம் நீ உழைத்தது இல்லை, நீ கஷ்டப்பட்டு பெற்றுக்கொண்டது, இதெல்லாம் உனக்கு அல்லாஹ் தஆலா தந்தது, நீ அதுக்கு ஒரு ரீசன் இந்த இடத்துல இதெல்லாம் கிடைச்சி அல்லாஹ்வுடைய அருளால் என்ற ஒரு நம்பிக்கை ஒன்றுட்டு இருக்கணும். அப்போ அவர் அதை மறுத்து, இல்லை இது நான் மட்டும்தான் என்னால் தேடினேன், இந்த செல்வம் எல்லாம் என்னுடைய ஒரு பெருமையாக காய்க்கும் போது அல்லாஹ் தஆலா திடீர்னு அதுக்கு ஒரு தண்டனையோடு கொடுத்து அந்த பயிர்கள் அழிக்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்னண்டா, எவ்வளவுதான் நாங்கள் சக்தி பெற்றிருந்தாலும், என்னதான் ஆற்றல் பெற்றிருந்தாலும், என்ன இருந்தாலும் கூட இது அவ்வளவும் அல்லாஹ்விடமிருந்து வந்த முதலாவது அந்த நம்பிக்கை வரணும். 2வது, எங்கள்கிட்ட என்னதான் பவர்ஃபுல்லாக நாங்கள் இருந்தாலும் அல்லாஹ் தஆலாவுக்கு அது ஒரு மேட்டரே இல்லை. நினைச்சா அல்லாஹ் தஆலா அழிக்கலாம். இந்த ஒரு சம்பவத்தை அந்த இடத்துல கொடுக்குறாங்க. இப்போ இது மாதிரியான ஒரு சம்பவம் அந்த மக்கா பீரியட்ல வந்த ஒரு ஆள் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பேரூர் இல்லை, 2 ஃப்ரெண்ட்ஸுன்னு வரும். பின்னுக்கு நான் பார்ப்பேன், இன்ட்ரெஸ்டாக வரும் கதைகளை பார்க்கும்போது ஒரு வசனத்தோட இப்போதே சொன்னா முடிஞ்சிடும். கியூரியாசிட்டி இருக்கு. அப்போ அப்படியான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது யோசிக்கிற நாடே அபு ஜஹல், அபூ லஹப் இவங்கெல்லாம் என்ன பவரை காட்டினாலும் அல்லாஹ் தஆலா நாடினாண்டானது இது ஒரு சப்ஜெக்டே இல்லை. இது எந்த நேரம் எதுவும் நடக்கலாம், ஒரு ஹோப் பண்ணு அந்த இடத்துல கொடுப்படுது. அப்போ அந்த சம்பவம் கூடாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய ஒரு ஆறுதல் அந்த சஹாபாக்களுக்கு ஒரு கைடு ஒன்று கொடுக்கப்படுது. அது ஒரு சம்பவம். அதே போல் ஒரு சின்ன ஒரு பகுதி வருது, இந்த ஆதம் நபியுடைய சம்பவம் வருது. மலக்குமார்களுக்கு சுஜூது செய்ய சொன்னதும் இப்லீஸ் ஜின்னாக இருந்து சுஜூது செய்யலை. ஏன் சுஜூது செய்யலைன்னு சொன்னால் அவங்களோட என்ன இந்த பெருமைத்தனம் அதில் வரும். எப்படி வமா மனஹன்னாச அந்த வசனத்துக்கு வமா மனஹன்னாச ஐயு மீனு ஜாஹு ஹுதான்னு வருது. ஏன்னா அவங்கள தடுத்தது என்னன்னு சொன்னால் அவங்கள்ட்ட இந்த மென்டலி நாங்கள் வருகிறார்கள், நாங்கள் இவருக்கு கட்டுப்படணும், இப்லீஸ் நானே ஆதமுக கட்டுப்படணும், இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் மக்கா காலத்துலேயும் இருந்துச்சு. அபூ ஜஹல் சொன்னால் ஒரு மனுஷனுக்கு என்ன கட்டுப்படணும், இவர் ஒரு கவிஞர், இது ஒரு அல்லாஹ் தஆலா ஒரு மலக்கு அனுப்பிக்கக்கூடாதா, அப்படிலாட்டி வேறொரு ஆளுக்கு இதை கொடுத்துருக்கக்கூடாதா, ஏன் இவருக்கு கொடுத்து இவருக்கு நாங்கள் இங்கே கட்டுப்படணும். விஷயம் அந்த சப்ஜெக்ட் இல்லை இம்பார்ட்டன்ட், அவங்களுக்கு விளங்கினது ஆள் யாருன்றது. ஆதம் முதல் மனிதன் என்ற விஷயத்தை பார்க்கல, இப்லீஸ் பார்த்த என்னை விட குறைஞ்ச ஒரு ஆளுக்கு நானே கட்டுப்படணும், அந்த ஃபீலிங் தான் வந்து. அப்போ உண்மையிலே குவாலிஃபிகேஷன் தகுதி அதெல்லாம் தான் நாங்கள் பார்க்குறேன். அதெல்லாம் பார்த்து ஒருத்தருக்கு நாங்கள் அந்தஸ்தை கொடுக்கணும். அல்லது இவர் ஒரு இந்த கோத்திலிருந்து வந்தாரா, அல்லது இந்த இனத்தை சேர்ந்தவரா, இல்லை இந்த மொழியை பேசுகிறாரா, அதுகளை வச்சு நாங்கள் டிசைட் பண்ண முடிச்சுன்னா நாங்கள் ஃபெயிலியர் ஆகிடுவோம். அதுதான் மக்காவிலே நடக்குது. ரசூல்லாவுக்கு வந்த தூது ரசூல்லா என்ன சொல்கிறாருன்றதை பார்க்கல. அதில் ரசூல்லா சொல்கிற உண்மையாக இருக்கலாம், அவர் சொல்கிற உண்மையாக தான் இருக்குது, அவர் பொய் சொல்லலை. ஆனால் இது இவருக்கு வந்திருக்கக்கூடாது. ரஜுலுன் ஆஹர் இன்னொரு ஆளுக்கு வந்திருக்கலாம், அல்லது ஒரு மலக்கு எனக்கு வந்திருக்கலாம். என்ன சொன்னாங்க, மாளிகா ரசூலி இவர் என்ன, இவர் சும்மா இந்த மார்க்கெட்டில் நடந்து தெரிஞ்சுட்டு சாப்பிட்டுக்கிறார், நாங்கள் சாப்பிட்றதை சாப்பிட்றாரு, எங்களை போல எல்லாம் இருக்கிறார். அப்போ இவருக்கு வந்ததை எக்ஸெப்ட் பண்ணிடலாம்.
அந்த இடத்துல அதுக்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹ் தாலா அந்த பீரியட்லேருந்து நாங்கள் யோசிக்கும் போது கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது அப்படியான ஒரு உதாரணத்தை கொண்டு வர அன்றைக்கு நடந்தது அதே மாதிரி விஷயத்த இன்றைக்கும் உங்களோட சொல்கிறாங்க. அதாவது இப்லீஸுக்கு என்ன நடந்துச்சு, நிரந்தரமாக சபிக்கப்பட்டவனா வெளியேற்றப்படுறான், அல்லாவால் கேர்ஸ் பண்ணப்பட்டு வெளியே போடப்படுறான் இப்லீஸ். அப்போ அதே மாதிரி பண்போட இங்கே இருந்தாங்கன்னா இவங்களுக்கும் அதே மாதிரியான ஒரு தீர்வு தான் வரும். இப்படியான ஒரு ஆறுதல் அல்லாஹ்தாலா அந்த சம்பவத்தால் கொடுக்குறாங்க. அதே போல் இன்னொரு சம்பவம் வருது. 5 சம்பவத்தில் 3 பார்த்தோம். ஒன்று அஸ்ஸாபுல் கஹ்ஃப், அடுத்து அந்த தோட்ட சொந்தக்காரர் அவருக்கான அந்த சம்பவம், அடுத்தது ஆது நபியுடைய அந்த சம்பவம், அடுத்த சம்பவம் மூசா நபியும் ஹிதர் நபியும். ஹிதர் நபீரத்தை விட அவர் ஒரு நல்லடியாக இருக்குன்னு சொல்கிறேன். அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அது வந்து பர்பஸ்லி மூசா நபி சில கேள்விகளை கேட்க சொல்லி மூசா நபிக்கு ஒரு தர்பியா கொடுக்குற, ட்ரைனிங் கொடுக்குற ஒரு இன்சிடென்ட் தான் அது. கொஞ்சம் பொறுமையாக்கி சொல்கிற சில விஷயங்களை மூசா நபி பொறுமையாக்கிறதுல கேள்வி கேட்கறது. அப்போ அதுக்கு பிறகு அவர் சில விளக்கத்தை சொல்கிறார். அந்த சம்பவத்தில் என்னென்னா, நாங்கள் சில விஷயத்தை நினச்சி கொண்டிருக்கிறது எங்கட கற்பனையில் எங்கட அறிவுக்கு ஏற்ப நாங்கள் சில விஷயத்தை யோசிச்சு கொண்டிருப்போம், இதுதான் சரி, இப்படித்தான் இருக்கணும். ஆனால் உலகத்தில் அதுக்கு அப்பால் பியாண்ட் தட் இன்னும் சில பக்கங்கள் இது, அது எங்களுக்கு விளங்காது. அப்போ நாங்கள் அப்படி விளங்காமல் கிடைக்கிற சில முடிவுகளால் நாங்கள் பிழையான முடிவுகள் எடுப்போம். தனியாக நாங்கள் முடிவு எடுத்தால் பிழையான முடிவு எடுப்போம். அப்போ பிழையான முடிவு எடுக்காமல் இருக்கிறதுனா எங்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கணும். எங்களுக்கு மேலே இருக்கிற இன்னொரு சக்தியில் நாங்கள் டிபெண்ட் ஆகித்தான் சில எப்பயும் அந்த டிபெண்டன்ஸ் ஈக்கணும். நாங்கள் முடிவெடுக்கிறது சரிப்பில் வரையிலும், ஆனால் எப்பயும் அந்த நம்பிக்கை அவனோட வழிகாட்டலுக்கு கீழே தான் இது எடுக்கிறோம்னு ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வாழணுன்றது மாதிரி ஒரு சிந்தனையே தருது. ஏன்னா அதில் வர சம்பவத்தில் தெரியும், ஒரு சிறுவன் கொள்கிறார், ஒரு சிறுவனை கொள்கிறார். அதுக்கப்புறம் மூசா நபி கேட்கிறார், நீ ஒரு கொலை செஞ்சிட்டீங்க, என்ன நடக்குது, ஏன் செஞ்சீங்க? அப்போ மூசா நபியுடைய கண்ணோட்டத்தில் அல்லது எங்கட கண்ணோட்டத்தில் விளங்குது, கொலை செஞ்ச பாவம் இவனை வாழ விடுச்சு, இவன் வாழ்ந்திருந்தா நல்ல முடியும். அப்புறம் அவர் சிலர் இல்லை, அதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறதான மூசா நபிக்கு இதை படிப்பிக்கத்தானே அந்த சம்பவம் நடக்குது. இல்லை, இவர் வந்து நல்ல பெற்றோர் பிறந்திருக்கிறார், ஆனால் இவர் வந்து மோசமாக மாறுவார் எதிர்காலத்தில். அப்போ அதால் வரக்கூடிய பிரச்சனையை தடுக்கிறதுக்காக நாங்கள் இந்த இடத்துல இவரை கொண்டேன்னு அவர் அதை சொல்லுவார். அப்போ என்னென்னா அதில் எங்களுக்கு உணர்த்தப்படுறேன்னா எங்களுக்கு தெரியாத ஒரு பகுதி ஒன்று இருக்கும். இந்த இடத்துல நாங்கள் எப்பயும் ஏற்றுக்கொள்ளணும். எல்லாம் தெரிஞ்ச நான் தான் ஒரு ஃபீலிங்கில் எங்களுக்கு ஈக்கலை. மூசா நபி அப்படி ஒரு ஃபீலிங்லாம் இருந்தால் அப்போ அதை இல்லாமலாக்கி அந்த இடத்துக்கு கொடுக்கப்படுது. அப்படி ஒரு ஃபீலிங் ஒன்று வந்தால் அடுத்த ஸ்டெப் வரும் பெருமை, என்னோட்ட ஆள் இல்லை. அப்படி வந்தால் அது இங்கிலீஷ் லெவலுக்கு வைத்துடும். பெருமன் வந்தால் தானே பெருமன்ற என்ன, பெருமன்ற உண்மையிலே நாங்கள் இன்னொருத்தனை மதிக்காமக்க அல்லது உரியவனுக்கு உரிய அந்தஸ்தை கொடுக்காம நாங்கள் ஈக்கிறது தானே. அப்போ அப்படியான ஒரு சிச்சுவேஷனுக்கு எங்களை கொண்டு போய்விடும். இதுக்கு சில உதாரணம் தான் அந்த வருது. அதில் 2-3 சம்பவம் வரும் மூசா நபியில் இந்த சம்பவத்தில். 11 வருது என்னென்னா, எப்பயும் நீங்கள் எங்களை தாண்டின ஒரு சக்தி இருக்குது, நாங்கள் வந்து சாதாரணம், எங்களுக்கு அப்பால பல விஷயங்கள் இருக்குதுன்னு ஒரு எண்ணத்துடன் ஒரு முஸ்லீம் வாழும். வாழ்ந்தால் தான் அவன் கட்டுப்பட்டு வாழ்வான். அப்படி இல்லாட்டி இப்லீஸ் லெவலுக்கு எங்களை கொண்டு போய் சேர்த்து எங்களை இது சூறால வரும் சில வசனங்கள் வக்கானல் இன்சானும் அக்ஸர ஷைஇன் ஜதல. இந்த மனுஷன் இவ்வளோத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இவ்வளோதான் நாங்கள் உனக்கு சொல்லிக் கொடுத்தாலும் அக்ஸர ஷைஇன் ஜதல, கூடுதலாக ஆகியூ பண்ணுறவனாக அவன் இருக்கிறான். அவன் எப்பயுமே ஆகியூ பண்ணி கொண்டு இருப்பான். இந்த அந்த வசனத்தை அல்லாஹ் தாலா சூரத்துல் கஹ்ஃப்ல பின்னுக்கு சொல்லுவான். என்னென்னா, அப்படியான ஒரு பண்பு இருக்கிறவனுக்கு அவனை திருத்தணும். அப்படியான பண்பு மனுஷன் இயல்பாக வருது. அதை நாங்கள் சும்மா ஆகியூ பண்ணி விதண்டாவாதம் பண்ணி நான் மட்டும்தான் சரின்னு ஒரு சிச்சுவேஷனில் நாங்கள் இருக்கக்கூடாது. அதில் கொஞ்சம் கீழே இருக்கிறத ஒரு முஸ்லீமுக்கு அழகு, நல்லது. அப்போ அதனால தான் இந்த சம்பவத்தை அல்லாஹ் தாலா அந்த சூழ்நிலையில் மக்காவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கிறாங்க. அதே போல் கடைசி சம்பவம் ஜுல்கர்னைன்.
துல்கர்ணைனை பொறுத்தவரையில் துல்கர்ணைன் இந்த வரும் அவர் கிழக்கு ஈஸ்ட் கோர்னருக்கு போகிறார், அதே மாதிரி வெஸ்ட் கோர்னருக்கு போகிறார், மகாரிப் மஷாரிப், அதாவது முழு உலகத்தையும் அவர் அவரோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து சக்தியான ஒரு ஆள், சயின்டிஃபிக்கலி வேலைகளை செய்கிறார். அந்த இந்த கல்வனைஸ் இந்த தியரி அப்படியே அவர் செய்கிறார். அங்கே பெரிய ஒரு டேம் ஒன்றை கட்டி அதுக்கு அந்த செம்பு கொப்பரெல்லாம் போட்டு அந்த கல்வனைஸ் தியரி எல்லாம் அப்ளை பண்ணின்னு ஒரு ஆள், அதெல்லாம் சொல்கிறதுக்கு வருது. அப்போ அப்படியான ஒரு ஆள் கடைசி சொல்கிறார் என்ன தெரியுமா, இது என்ன செஞ்சாலும் இதெல்லாம் அல்லாவுடைய ஆற்றலால் தான் எனக்கு செய்ய கிடைக்குது. அவன் நினைச்சா இதெல்லாம் தக்கான்னு சொல்லு வரும், படைச்சு போட்டுற தொழுதுக்காகி இல்லாமலாக்கி செய்கிறேன் அல்லா விரும்பி நாடினால். அப்போ என்னண்டா எவ்வளவுதான் சக்தி உடையவராக இருந்தாலும் நாங்கள் எப்பயும் அடிமையாக தான் இருக்கணும், அல்லாவுக்கு பயந்தோன்னா கட்டுப்பட்டவனா இருக்கணும். அந்த ஃபீலிங்கை எவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ள துல்கர்ணைனை சொல்கிறாருண்டா. அவர் முஸ்லீம், துல்கர்ணை முஸ்லீம். அப்போ அவர் முதல் வந்து முஸ்லீம். அதுக்கு முன்னுக்கு அல்லாவால் அருளப்பட்ட ஒரு வேதத்தை பின்பற்றினார். என்ன வேதம் இஸ்லாம் ஒரு நபி கீழே வந்தார். என்னண்டா இவ்வளவெல்லாம் சொல்லிட்டு இது சம்பவம்லாம் சொல்லி போட்டு இதே சூறால் அல்லா தாலா சொல்கிறார், ரசூல்லா பார்த்து இவ்வளோ நீங்களும் நல்ல மனுஷனாக இருந்தீங்க, இவ்வளோ தியாகங்கள் செஞ்சீங்க, இந்த மக்களை நல்ல வழிபடுத்துறதுக்காக இந்த இஸ்லாத்தை வகையை நீங்கள் கொண்டு போய் எத்தி வைக்கிறீங்க, ஆனால் ஏற்றுக்கொள்றனும் இல்லை. அந்த இடத்துல ரசூல்லாவுக்கு பல அல்லக்க பாகியுன் நப்சக்க, நீங்கள் உங்களே கஷ்டப்படுத்திக் கொள்றீங்கோ, நொந்து கொள்றீங்கோ, வேதனைப்படுத்திக் கொள்றீங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு ரசூல்லா அந்த மக்களுக்காக கஷ்டப்படுறார். ஆனால் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. காரணம் என்ன, அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வமா மனாசா யுக்மினு இஜாமுதா வேஸ்தக்ரு ரப்பஹும், அவங்களுக்கு நேர் வழிகாட்டல் வந்ததுக்கு பிறகும் அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் தாலாட்ட இஸ்திக்பார் செஞ்சு நல்லடியாக மாறுறதை தடுக்கிறது என்னன்னா அவங்களுக்கு எல்லாம் உடனே தேவை, ஆதாரபூர்வமாக தேவை. அந்த இதுக்கு முன்னுக்கு மூசா நபிக்கு வந்த மாதிரி அல்லது ஈசா நபிக்கு வந்த மாதிரி ஆதாரம் தேவை அல்லது அதாபு தேவை, அப்படியே வரும். இதுக்கு முன்னுக்கு சமூகத்துக்கு வந்த மாதிரி ஒன்று ஆதாரம் தேவை இல்லாட்ட ஒரு அழிவு தேவை. இது வந்ததுக்கு போதான் இவ்வளோ தெரிந்து வேணும். அப்போ ரியாலிட்டி இதுதான். ஆனால் நீங்கள் முயற்சி செய்து கொண்டு இருங்கள். இந்த ஒரு உண்மை ஒரு ஒரு மெசேஜை தான் இந்த சூறா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்குது. அப்போ அண்டைக்குள்ள சூழல்ல இந்த சூறா இறங்கினது பெரிய ஒரு ஆறுதலாகவும் அதே போல் அவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், ஒரு புஷ்ஷாகவும் இருந்திருக்கு, ஒரு சப்போர்ட்டாகவும் இருந்திருக்கு. அப்போ நாங்கள் இந்த சூறாவை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு வசனமாகவோ இல்லை உள்ள சொற்கள் என்ன சொல்லுது அதுகளெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறத விட இதில் என்ன மெசேஜ் அல்லாஹ் தஆலா தர ட்ரை பண்ணுறானோ அதை நாங்கள் எடுத்து எங்களோட வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறத இந்த சூறா படிக்கிறதுல மிக முக்கியமான நோக்கம். ஒரு சூறா விளங்கிக்கணும் முடிச்சுன்னா எங்களுக்கு ஓதும் போதும் அதோட நேரடியாக அரபுல அர்த்தம் விளங்காட்டியும் பரவாயில்ல, அந்த மெசேஜ் ரிப்பீட் ஆகும். போதும்போது அந்த மெசேஜ் எங்கள்கிட்ட ரிப்பீட் ஆகும். பொதுவாக குர்ஆனை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் என்னதான் கதைகள் வந்தாலும் எந்த தான் வசனம் இருந்தாலும் குர்ஆனுடைய அவ்வளோ மெயின் மெசேஜில் எடுத்து பார்த்தோம்னா 5 விஷயத்தான் குர்ஆன் பேசுகிறது. சுற்றி பேசுகிற எல்லாத்தையும் குர்ஆன் ஒரு 5 மெயின் பாயிண்ட் கீழே தான், ஒரு பிரின்சிபல் கீழே தான் குர்ஆன் பேசுது. அதில் ஒன்று என்னன்னு சொன்னால் தௌஹீத், வஹதானியா, அல்லாஹ் தஆலா ஒருவனோட மெசேஜை தரத்து குர்ஆன் பல வழிகளில் தெரியும். உதாரணம் குல் அல்லாஹு அஹத் வசனம், மெயின் மெசேஜ் அல்லாஹ் தஆலா ஒருவன் என்ன அந்த ஏகத்துவ சிந்தனை. அப்போ அதே மாதிரியான சிந்தனை சூரத்துல் கஹ்ஃப்லயும் வருது. அதே போல் இன்னொரு மெயின் மெசேஜ் தான் மறுமை நாளை பற்றி. மறுமை நாள் எப்பயும் இன்னொரு நாள் இருக்குது, இன்னொரு வாழ்வு இருக்குன்றத குர்ஆன் பல வசனங்களில் குர்ஆனில் மெயின் பாயிண்ட்டாக அது வருது. அதே போல் இந்த வரலாற்று சம்பவங்கள் அடிக்கடி வரும். என்னென்னு சொன்னால் எங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்காக, எங்களுக்கு ஒரு சில மெசேஜை தந்து நீங்கள் அதிலேருந்து சில படிப்பினை பெற்றுக்கொள்ளுங்கன்றதுக்கு இந்த சம்பவங்களூடாக குர்ஆன் சில மெசேஜை தரும். அதே போல் அல்லாஹ் தஆலா இருக்கிறான்றதுக்கான
எவிடன்ஸ் எல்லாம் தந்து கொண்டு இருக்கும் குர்ஆன் வசனங்கள்லேருந்து எங்களுக்கு அது ஒரு மெயின் பாயிண்ட்டாக குர்ஆன்ல வருது. அப்போ இதெல்லாம் சேர்த்து இப்போ இதெல்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் வாழணுமே, ப்ராக்டிக்கலி அப்ளை பண்ணணும். இதில் அதுக்கான ரூல்ஸ்களையும் குர்ஆன் தந்து வந்து இருக்கும். ஷரியான்னு சொல்கிறோம், நாங்கள் அந்த ரூல்ஸ்களையும் குர்ஆன் தந்து வந்து இருக்கும். அப்போ இது மாதிரியான விஷயங்களில் ஒரு 2-3 மெயின் பாயிண்ட் வந்து இதில் வருது இந்த சூறாவில். ஒன்று அது தௌஹீதில் சிந்தனை வருது, அடுத்து மறுமை சிந்தனை வருது, அடுத்தது வரலாற்று கதைகளோட படிப்பினைகளுக்கு தரப்படுது. அப்போ மெயின் பாயிண்ட்களில் மிக முக்கியமான 3 பாயிண்ட்டும் இதில் வருது. அதே போல் இந்த சூறாவில் இன்னொரு விஷயம்தான் அல் குர்ஆன்ட இந்த பாகிஸ்தான் எடிஷன் இந்தியன் எடிஷன் குர்ஆன்ல அந்த சொல்ல வந்து பெருசாக போட்டிப்பாங்க. அந்த குர்ஆன்ல அந்த வேர்ட்ஸ் இருக்கு தானே, வேர்ட்ஸ் பை கவுண்ட் பண்ணி கொண்டு வந்தோம்னா சரியாக குர்ஆன்ல சென்டர் நடு சொல் வந்து வர இந்த சூரத்துல் கஹ்ஃப்ல வர இந்த வல்யதலத்தஃப் 34 வசனம் நினைக்கிறேன், 34-36 வரும். வல்யதலத்தஃப்னு சொல்லணும். குர்ஆன்ல அப்படி பார்த்தோம்னா இந்த சூரா குர்ஆன்ல நடுவே இருக்குது. அப்போ சென்டர் போயிட்டு நீ ஹார்ட் தானே, எல்லா எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து ஒரு சென்டர் வந்து மிக முக்கியம். அதில் இருந்தால் கைடன்ஸ் எல்லாம் போகும், அதில் இருந்தால் எல்லாம் முழுக்க கவர் பண்ணிப்படும், கைட் பண்ணப்படும் எல்லாம். அது மாதிரியான ஒரு இடத்தையும் இந்த இடத்துல இந்த சூறா கொண்டு இருக்குது. இதுதான் இந்த சூறாவோட ஒரு அறிமுகம். அதே மாதிரி சூறாவுடைய 9 மணி எப்படி போதுமா, டைம் ஒரு வரும் இதாகிறேன் பழைய 10 மணி எப்படி முடிக்கிறேன்னா முடிப்போம். சூறால இன்ட்ரோடக்ஷனை முடிச்சுட்டா வாரமாக தஃசீர் தொடங்குறேன். வாரங்கள் சூறாவோட சிறப்புகளும் இருக்குது. அடுத்தது இன்னொரு பகுதியில் அதோட தஃசீர் போகுது. இப்படி சார் சிறப்படுத்தோம்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 5 பகுதி இது. வாரகம் சிறப்பாக செய்வோம் இல்லை, டைம் வந்து ஒரு சேஞ்ச் ஆகி இருக்கிறேன். இன்ஷால்லா அந்த ட்ரை பண்ணுங்க சூறாவை ஓதுறதுக்கு. ஒரே ஒரு சிறப்பு மட்டும் சொல்கிறேன், இந்த சூறா ஓதப்படுற வீட்டில் வந்து பிரச்சனை இருக்காது. அதாவது ஷைத்தான் தஜ்ஜால்ட அப்படி வரும். தஜ்ஜால்னு சொல்லுவார் இந்த சூறாவோட வந்து ஃபித்னா என்று சொல்லுவார். 2 மாறு. தஜ்ஜால் என்றாலே ஃபித்னா தான் உண்மையிலே. தஜ்ஜால் என்றது வந்து அரபு மொழிப்புரியத்தில் ஒன்று அந்த மனுஷன். தஜ்ஜால்னா அந்த நபர், அந்த பர்சன். 2வது தஜ்ஜால் என்றது வந்து ஃபித்னாக்கள் பிரச்சனைகள் உருவாக்குறது எல்லாம் தஜ்ஜால் இடத்துக்குள்ள வரும். அந்த கன்செப்ட் பர்சன்ன்றதை விட இன்னொரு வகையில் கன்செப்ட். அப்போ இன்றைக்கு நாங்கள் இப்பயும் தஜ்ஜால் ஈக்கிறோம். என்னன்னா அந்த கன்செப்ட் இருக்குது, ஃபித்னா இருக்குது, பர்சன் இல்லை. ஆனால் அவன் செய்யக்கூடிய அவ்வளவும் இருக்குது, ஃபித்னா இருக்குது. அப்போ இந்த சூறா ஓதினா அந்த வீட்டுக்கோ அல்லது அந்த நபருக்கு அந்த ஃபித்னாலேருந்து பாதுகாப்பு கிடைக்கும்னா அடுத்த அந்த சூறாவோட அடுத்த கிழமை வரையும் ஒரு 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 செக்யூரிட்டி ஒன்று இருக்குது அல்லாஹ் பார்த்துருக்கு. அப்போ எங்களுக்கு தடுக்க இயலாத ஃபித்னாக்கள் இருந்தால் அது ஏதோ ஒரு வகையில் தடுக்கப்படும் இந்த சூறாவால். இப்போ அதனால் தனி ஓதுற கஷ்டம் விட வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பேரும் 4 உடச்சி சரி, ஒரு ஆள் ஓத 10 ஆள் கேட்டு சரி, அப்படி ஒரு செட்டப்பில் சரி வெள்ளிக்கிழமை இரவில் இந்த சூறாவை ஓதுக்கணும் கட்டாயம். அதே மாதிரி இந்த பக்கராவும் சொல்றது, பக்கரா நாங்கள் ஓதினாலும் அதில் பல சூறாக்கள் இப்படி சூரத் யாசினுக்கு வரும், குல் சூறாக்களுக்கு வரும், அடுத்த ஆயத்து குறிச்சிருக்கு சிறப்பு, இப்படி சிறப்புகள் இருக்குது. அதில் இந்த வீக்லி ஓதுற சிறப்புன்னு வரக்குள்ள இந்த சூறாவுக்குரிய சிறப்பு. சரி நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். கஃபும் பக்கராம் வேறே. பக்கரால தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கதை இருக்குது. இதுல அதுல தான் ஆய கூட 287 வருஷம். எனவே ஃபேமிலியா அல்லது ஏதோ ஒரு வகையில் இதை ஓதுவேன் வெள்ளிக்கிழமை இரவு. அது ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. ஸ்டார்டிங் எல்லாரும் கஷ்டம் தான்.
நான் இப்போ என்னால் நான் அதை 2 குறைஞ்சி தான் ஓதுவேன். எப்படி 50 மாறி போகிறோம். அடுத்து ரிஷாவுக்கு போகிறோம், ரிஷு நமக்கு சரி இப்போ அது எப்படி பாடம் ஆகிட்டாலான்னு அந்த வளமையாக போக்குள்ள கேட்டுருப்போம் ஆஃபீஸ் போகிற ஒரு 20 நிமிஷம் ஒரு 20 மினிட்ஸில் ஓதி எங்கடைய ஸ்பீடாக ஓதினோம்னு சொன்னால் 15 மினிட்ஸ் கூட ஓதிடலாம். சரி ட்ரை பண்ணுவோம். ஏழாம் தேதி முடியும் இல்லையா? சுபானுக்கு